அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. மீட்கப்பட்டீர்களே என்ற தலைப்பில் 2 வாலிபர்கள் சூதாடி கொண்டிருந்த போது போலீசார் 2 பேர்களையும் பிடித்து ஜெயிலில் அடைத்தார்கள். அதில் ஒருவன் செல்வந்தனின் மகனாக இருந்தபடியால் அவனுடைய தகப்பன் தன் மகனை விடுவிப்பதற்காக அபராத தொகை எளிதாக கற்றி உடனே மகனை மீட்டு கொண்டான். ஆனால் அடுத்த வாலிபனும் மிகவும் ஏழ்மையானவன். அவனை தாய் அவனை மீட்கும்படியாக தினந்தோறும் கூலி வேலை செய்வதற்காக புறப்பட்டு சென்றார். கல்லூரியின் மூலமாக கற்களை விடியற்காலையிலிருந்து இரவு வரை உடைத்தார். அதிலே கிடைக்கிற கொஞ்ச கூலியை சேர்த்து கொண்டே வந்தார். பலமுறை கற்களை அவள் கொண்டு அடித்து உடைக்கும் போது தூரத்திலே சிறைச்சாலையின் கம்பிக்குள் சிறையிருந்த வாலிபன் தான் தாய் செய்கிற கடுமையான அடிமைத்தன கூலி வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளம் உடைந்தது. பல மாதங்கள் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து கையெல்லாம் காயம். பணம் சேர்த்த பிறகுதான் அந்த ஏழை தாயால் தன் மகனை சிறையிலிருந்து மீட்க முடிந்தது. அந்த வாலிபன் வெளியே வந்தவுடன் அந்த செல்வந்தன் மகன் மறுபடியும் அவனை சூதாடும்படி அழைத்தான். ஆனால் அந்த வாலிபன் அவனை பார்த்து, உன்னுடைய தகப்பன் செல்வந்தனாய் இருந்தபடியினாலே அதை கொண்டு எளிதான முறையை விடுதலையாக்கி விட்டாய். ஆனால் நானோ அப்படி அல்ல. என்னை விடுதலையாக்க என் தாய் கல்லுடைத்து கூலி வேலை செய்து பாடுபட்டாள். இனிமேல் சூதாட்டத்துக்கோ வேறெந்த பாவடிக்க வரமாட்டேன் என்று உறுதியாய் சொல்லிவிட்டான். அப்படித்தானே தேவ பிள்ளைகளை, நானும் நீங்களும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி பாடுகளை அனுபவித்து வேதனைகளை அனுபவித்து அவமானங்களை அனுபவித்து அந்த பாரமான சிலுவை சுமந்து எவ்வளோ கஷ்டங்கள் வேதனை துன்பங்கள் நிந்தைகளை பற்றி மீட்டிருக்கிறாரே. 1 பேதுரு 1:18-19 இவ்வாறு சொல்லுகின்றது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்திலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாய் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்டத்தினால் மீட்கப்பட அறிந்திருக்கிறீர்களே. தேவத்தான் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்கள்.